ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கான கன்ஃபார்ம் 5 மார்க்ஸ் அதாவது இந்த 5 மார்க்ஸை படித்தா பக்கவா 5 out of 5 அந்த 5 5 மார்க்கும் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன்ப்பா. தமிழ் மீடியம் சேர்த்து போட்டிருக்கேன். தமிழ் மீடியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பக்கத்துலையும் அந்த கொஸ்டினோட டாபிக் புக்கில் என்ன நம்பரில் இருக்குது அப்படின்ற இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டாபிக் நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் பசங்க ஒவ்வொரு கொஸ்டின் பக்கத்துலையும் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்க தெளிவாக சொல்லிட்டோம்ப்பா, இந்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதும் நம்ம பசங்க மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 90% 5 மார்க்ஸை பக்கவா அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, அது எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவேன். இதுக்கப்புறம் கோல்டன் கொஸ்டின் சொல்லி போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ கண்டினியூஸாக போட்டுனே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்ரு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அப்படி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்னா போயிட்டு உடனே ஷேர் பண்ணுங்கப்பா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கடந்த 2019 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட அந்த கொஸ்டின் பேங்க் கலெக்ஷன் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போட போகிறோம்ப்பா. ஸோ கண்டினியூஸாக நம்ம பசங்களுக்கான எல்லா வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் பார்க்க போகிறப்பா. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 5 தான் கொடுத்துருப்பேன். அதிகபட்சமே 5 தான் இருக்கும். சரிங்களா, இதை பார்த்தாலே போதும் நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் யூசிங் பைட்ஸ் ஆகத்தில். ஸோ தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா 3.8.2. ஸோ அந்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்குது. செகண்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் எ சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் யூசிங் பைட்ஸ் ஆகத்தில் 3.8.3. சைக்ளோட்ரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கெல்லாம் நான் ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுக்கணும், அந்த கொஸ்டின் நான் பசங்க ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அதாவது நெவர் ஸ்கிப்பபிள் கொஸ்டின்ஸ் ஆர் மார்க்ட் ஆன் அந்த ஸ்டார்ஸ் பா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 6th ஒன் கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த லாங் சாலினாய்டு யூசிங் ஆம்பேர் சர்க்யூட்டல். ஸோ அதுக்கடுத்து யூனிட் 4 பா. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏசி ஜென்ரேட்டர். உங்கள் புக் பேங்க் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இருக்கும் தமிழ் மீடியம் பசங்களுக்கு. இந்த ஏசி ஜென்ரேட்டர் கொஸ்டின் நம்ம பசங்க பாதி பேர் படிச்சிருக்க மாட்டேங்க, கஷ்டமாக சொல்லிட்டு தயவு செஞ்சு படிச்சிருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டாவது எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1ல அது இருக்குப்பா. RLC சர்க்யூட் கண்டிப்பாக இந்த தடவை கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது பசங்களா. தயவு செஞ்சு படிக்காதீங்க, போயிட்டு உடனே படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்கப்பா, அதில் 2-3 கேஸ் மாறிக்கும், அந்த கேஸ் ஸ்டடியும் பார்த்துங்க. அதே வர 5th ஒன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த 5th கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 6th ஒன் எடி கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th ஒன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் தயவு செஞ்சு பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதுக்கப்புறம் யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். இதில் உங்களுக்கு இருக்கிறதுலே புக் பேக்கில் 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நான் ஷார்ட் பண்ணி 5 தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, பார்த்துங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெகிரல் ஃபார்ம். செகண்ட் ஒன் ரைட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். அப்புறம் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 3 and 4 பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல இந்த 2 இருக்கு. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இது இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த எர்த்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கு அடுத்து நான் பார்க்க போகிறது யூனிட் 6 பா. ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரைவ் த மிரர் ஈக்குவேஷன் அண்ட் த ஈக்குவேஷன் ஃபார் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் very very important. Second one obtain lens makers formula and mention its significance. Third one derive the equation for refraction at single spherical surface. அதுக்கடுத்து வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு இதுல இருந்து யூனிட் 6லேருந்து கொஸ்டின் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் நம்ம தமிழ் மீடியம் பசங்களுக்கு. ஸோ நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டின் நம்பர் ரெஃபர் பண்ணிங்க. இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு உங்கள் புக் பேக்கில் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை படிச்சிருங்கப்பா. ஓகேங்களா. ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெல்ஸ் விண்டோ தமிழ் மீடியம் பசங்களுக்கு புக் பேக்கில் 3rd கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த யங்ஸ் டபுள் ஸ்லிட் பேண்ட்வித். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆனால் படிச்சிருக்க மாட்டேங்க தெரியும். செகண்ட் ஒன் த டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் 7th கொஸ்டின் பா தமிழ் மீடியம் பசங்களுக்கு. தேர்ட் ஒன் யூஜின்ஸ் பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் அபவுட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கும், அது நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5th ஒன்ல ஈக்குவேஷன் ஃபார் பவர் மைக்ரோஸ்கோப். அது ஜஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணுங்க. அந்த டெரிவேஷன் பார்ட்டாச்சு
படிச்சிங்க பசங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்த எழுதி விடுறதுக்கு. இதுல வந்து டேவிசன் ஜெர்மர் இம்பார்ட்டன்ட், பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அது பார்த்து வச்சுங்க. தேர்ட் ஒன் லிஸ்ட் அவுட் த லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபோட்டான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. புக் பேக்ல 5th 14th கொஸ்டின் ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் ஆப்டைன் ஏன்ஷியன்ட் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக் பேக்ல 8th கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, வெரி 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 இம்பார்ட்டன்ட், உங்க புக் பேக் புக் இன்சைட் டாபிக்ல 8.4 இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் ரேடியோஆக்டிவிட்டி டிகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் ஆஃப் லைஃப் பீரியட், கண்டினியூஸா கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இந்த ஆஃப் லைஃப் பீரியட் இருக்கு, நம்ம பாத்துங்க. டிஸ்கஸ் த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்டாங்க, ஸோ தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டின். ஃபோர்த் ஒன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ நியூக்ளியர் ரெக்டர் வித் பிளாக் டயக்ராம், இந்த கொஸ்டின் நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த தடவை கேட்பாங்க சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் ஜஸ்ட் நல்லா பார்த்து வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு தியரி பார்ட் படிக்க முடியல அப்படின்னா அதோட டயக்ராம் ஆச்சு பார்த்து வச்சுக்கோங்க பசங்களா, தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஏபி ஆப்ஷன் சப்போஸ் நான் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஒன்றுத்துல தெரியாது கேட்டு ஒன்றுத்துல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கேட்டுட்டு அதில் தியரி பார்ட் தான் படிக்கல, நீங்க டயக்ராம் ஆச்சு வரைஞ்சி விட்டீங்கன்னா 5 மார்க்குக்கு அந்த டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டயக்ராம் ரிலேட்டடாக எழுதுனா நீங்க 2-2.5 மார்க் எடுத்துட்டு போகலாம், புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்றேன், நல்லா பார்த்து வச்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் அண்ட் ஆம்பிளிஃபையர், வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. யூனிட் 11 ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்கப்பா, அவ்வளோதான் பசங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குப்பா, ஜாயின் பண்ணலாம், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் போட்டு வைக்கிறேன், போய் பார்க்கலாம் பார்த்துங்க. 3 மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன், கோல்டன் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வந்து போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல் செட் பண்ணுறேங்க, மறக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த